அசோசியேஷன் ஸ்ரீலங்கன் கிராஜுவேட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவிலும் கனடாவிலும் படித்து பட்டம் பெற்றவர்களால் நடத்தப்பட்ட ஒன்று. அவர்கள் வந்து ஏதாவது கிராஜுவேட்ஸாக இருந்தால் சரி, அவர்கள் வந்து வாலண்டியர் நோக்கமாக தான் அவர்கள் இதை நடத்தி வருகிறார்கள். கரியர் கவுன்சிலிங், பிள்ளைகள பாடத்திட்டங்கள், அவர்களுக்கான பயிற்சியல், அதாவது வந்து ஹை ஸ்கூலில் ஸ்டடி பண்ணிக்க வந்து அவை என்னத்தை படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் திண்டாடாமல் அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை நாங்கள் கொடுத்தால் அவர்களுடைய கிராஜுவேட் ஸ்டடீஸ் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அவர்கள் அந்த கல்வி தமிழ் மாணவர்களின் கல்வி நோக்கத்துக்காக நாங்கள் இந்த கிராஜுவேட் அசோசியேஷன் பெரும் பணியாற்றி வருகிறோம். தனியாக யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லாமல் காலேஜஸ், டெக்னிக்கல் காலேஜுக்கு போராக்களுக்கும் அவைக்கு என்ன மாதிரி ஸ்டடீஸ் அல்லது என்ன மாதிரி கைடன்ஸை கொடுத்தோம்னா அவர்கள் வந்து போய் ஃபர்ஸ்ட் இயர்ல யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு தள்ளாடி கொண்டு இதனி கொண்டு இன்னொரு கோர்ஸுக்கு மாற்றி அப்படி செய்யாமல் நாங்கள் இப்பயே சொல்லணும், ஓகே நீங்கள் இந்த கோர்ஸை செய்யறேன்டா இதுல செய்யணும், இந்த கோர்ஸ் செய்யறேன்டா இதுல செய்யறோம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த கோர்சஸ்க்கு வெளியால மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. மற்ற இன்னும் நிறைய புதுவிதமான கோர்சஸ் அங்க யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்றபடியா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க அவைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். ஓகே, இப்படியான கோர்சஸ் எல்லாம் அவைலபிள், நீங்க இதை செய்தா இதை செய்யலாம், இப்படியான கோர்சஸ் நீங்க டார்கெட் பண்ணுங்க, அப்படியான அறிவுரையில நாங்க செய்யறோம். நான் ஆர்கிடெக்சர் 2 பேர் நான் சொல்றேன். இப்போ ஆர்கிடெக்சர் வந்து செய்யறா வந்து நீங்க வந்து சில கோர்சஸ் செய்யணும், அதை விட சில போர்ட்போலியோஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப அதை வந்து நீங்க அங்க வந்து கேட்டீங்கன்னா அவ சொல்லணும், ஓகே நீங்க இந்த கோர்சஸ் செய்யுங்க, அதே நேரத்துல வந்து இப்படியான போர்ட்போலியோஸ் நீங்க இப்ப இந்த ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டு அந்த டைம்ல நீங்க இந்த போர்ட்போலியோஸ் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அப்ப அந்த டைம்ல யூ நாட் கோயிங் டு டிலே வித். அதே நேரத்துல வந்து பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க செப்பரேட்டா செய்யறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பேரண்ட்ஸுக்கு முன்னால் சில ஸ்டூடெண்ட்ஸ் they don't open their mouth, they don't உண்மையான क्वेश्चंஸே வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப அதுக்காக வந்து பேரண்ட்ஸை வந்து புறம்பான், ஸ்டூடெண்ட்ஸை புறம்பா. அப்புறம் அட் த எண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஃபைனல் செஷன் ஒன்று நடக்கும். அது ஃபுல் சமரியா என்னென்ன இதெல்லாம் வேறு. வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் சிறப்பு நேர்காணலை கேட்க போன்றீர்கள். இலங்கை பட்டதாரிகள் சங்கம் நடத்துகின்ற பயிற்சி பட்டறை சம்பந்தமான சிறப்பு நேர்காணலை நேர்கள் இப்பொழுதிலிருந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் முன்னாள் தலைவர் மட்டுமல்ல 20 வருடங்களாக இந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராகவும் உள்ள ஜசோ சோமலிங்கம் அவர்களை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ஜசோ சோமலிங்கம். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் சிஎம்ஆர் நேயர்களே, வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. 35 வருடமாக ஒரு லாப நோக்கற்ற ஒரு நிறுவனமாக இலங்கை பட்டதாரிகள் சங்கம் செயற்பட்டு வருகின்றது. இந்த சங்கத்தின் மூலம் பல பயிற்சி பட்டறைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சங்கம் மற்றும் அவர்களுடைய பயிற்சி பட்டறைகள் தொடர்பான தகவல்களை உங்களிடமிருந்து கேட்டறிய ஆவலாக இருக்கின்றோம். இந்த சங்கம் பற்றியும் பயிற்சி பட்டறை பற்றியும் தெரிவிக்க முடியுமா முதலில்? எஸ், அசோசியேஷன் ஸ்ரீலங்கன் கிராஜுவேட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவிலும் கனடாவிலும் படித்து பட்டம் பெற்றவர்களால் நடத்தப்பட்ட ஒன்று. அவர்கள் வந்து ஏதாவது கிராஜுவேட்ஸாக இருந்தால் சரி, அவர்கள் வந்து வாலண்டியர் நோக்கமாக தான் அவர்கள் இதை நடத்தி வருகிறார்கள். இது 1989 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்தாபனம் லாப நோக்கமற்றமாக நடந்து வருகின்றது. அதே நேரம் வந்து இதிலே வந்து எங்களுடைய முக்கிய நோக்கமாக நாங்கள் இப்போ நிறைய காலமாக செய்து வருவது வந்து கரியர் கவுன்சிலிங், பிள்ளைகள பாடத்திட்டங்கள், அவர்களுக்கான பயிற்சியல், அதாவது வந்து ஹை ஸ்கூலில் ஸ்டடி பண்ணிக்க வந்து அவை என்னத்தை படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் திண்டாடாமல் அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை நாங்கள் கொடுத்தால் அவர்களுடைய கிராஜுவேட் ஸ்டடீஸ் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அவர்கள் அந்த கல்வி தமிழ் மாணவர்களின் கல்வி நோக்கத்துக்காக நாங்கள் இந்த கிராஜுவேட் அசோசியேஷன் பெரும் பணியாற்றி வருகின்றோம். பார்த்தால் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எவ்வாறான மாணவர்கள், பட்டதாரி மாணவர்கள் அப்படி சொல்லி சொன்னால் அந்த மாணவர்கள் எவ்வாறான பலன்களை பெற போன்றார்கள், பயன்களை பெற போன்றார்கள் அப்படி சொல்லி தெரிவிக்க முடியுமா? ஆமா, இது வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த பட்டறை. அதாவது வந்து கிரேட் 9 to கிரேட் 12 படிக்கிற மாணவர்களுக்கு
அவர்கள் வந்து என்ன விதமான கரிக்குலம், அதாவது என்ன விதமான பாடத்திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டால் அவர்களுடைய ட்ரீம் ஸ்டடீஸ், கிராஜுவேட் ஸ்டடீஸ்ல வந்து என்ன ஸ்டடீஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்ல ஐடி செய்யவா இருந்தா அவை என்ன மாதிரி அவை கிரேட் 9 to கிரேட் 12 என்ன மாதிரியான கோர்சஸ் அவை செய்து அந்த அந்த டிரெக்ஷனுக்குள்ள போகலாம். அதே மாதிரி வந்து இப்ப தனி யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லாமல் காலேஜஸ், டெக்னிக்கல் காலேஜுக்கு போறாக்களுக்கும் அவைக்கு என்ன மாதிரி ஸ்டடீஸ் அல்லது என்ன மாதிரி கைடன்ஸை கொடுத்தோம்னா அவர்கள் வந்து போய் ஃபர்ஸ்ட் இயர்ல யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு தள்ளாடி கொண்டு இதனி கொண்டு இன்னொரு கோர்ஸுக்கு மாத்தி அப்படி இப்படி செய்யாமல் நாங்க இப்பயே சொல்லணும், ஓகே நீங்கள் இந்த கோர்ஸை செய்யறா இதுல செய்யணும், இந்த கோர்ஸ் செய்யறா இதுல செய்யறோம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த கோர்சஸ்க்கு வெளியால மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. மற்ற இன்னும் நிறைய புதுவிதமான கோர்சஸ் அங்க யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்றபடியா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க அவைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். ஓகே, இப்படியான கோர்சஸ் எல்லாம் அவைலபிள், நீங்க இதை செய்தா இதை செய்யலாம், இப்படியான கோர்சஸ் நீங்க டார்கெட் பண்ணுங்க, அப்படியான அறிவுரையில நாங்க செய்யறோம். சரி, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற அந்த பயிற்சி பட்டறையில் எப்படியான ஒரு செயற்பாடை செய்ய போகின்றீர்கள்? ஆமாம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தனியாக அவர்கள் அங்க இந்த தமிழ் டீச்சர்ஸ், தமிழ் பிரின்சிபல்ஸ், அங்கட காலேஜஸ்ல படிப்பிக்க தமிழ் பிரின்சிபல், தமிழ் டீச்சர்ஸ்ல வந்து அவை நேரடியா அவைக்கு புறம்பான ஒரு பட்டறை இருக்கு. அப்ப அவை வந்து நேரடியா they can ask all the questions, அவைகிட்ட வந்து கேட்டு தாங்கள் அந்த தமிழ்லயும் உரையாடலாம். அதே நேரத்துல சில 2-3 பேர் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து வரையினோம். அப்ப அவையோட முறையாடி அவை இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவை எடுக்கலாம். அதாவது வந்து அவர்கள் they can talk and ask all the questions whatever they want about their student studies, their children's studies. அதே நேரத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 4 விதமான கேட்டகரியா அந்த பாடங்களை பிரிச்சு, சோசியல் ஸ்டடீஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், இன்ஜினியரிங், 4 விதமான பகுதிகளை பிரிச்சு அந்த 4 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 4 விதமான பட்டறைகள் வந்து புறம்புறமான கிளாஸ் ரூம்ல நடக்கும். அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களை விருப்பமான இடத்துல போய் அவையோட வந்து கதைக்கலாம். அதுல பேனலிஸ்டா வாராக்கள் வந்து எங்கட கம்யூனிட்டிலேயே இப்ப ரீசெண்டா கிராஜுவேட் பண்ணி அவ எங்க கம்யூனிட்டியில நல்ல ஒர்க்களை செய்யறாங்க. அப்ப அவையே வந்து இந்த எங்கட கம்யூனிட்டிக்கு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே, இப்படியான ஆக்கள் இப்படி படிச்சு இவ்வளவு இதுல செய்யணும். அவையிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட், இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டை இருந்து இன்டர்நெட்டை தட்டி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கட இதுல வந்து ஒரு மூவி இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸலண்டா செய்யற ஒரு ஆள் வார. அப்ப அவர்கிட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவர் நேர சொல்லுவார், ஓகே நீங்க இந்த கோர்சஸ் செய்தீங்கன்னா இதை வச்சு நீங்க மூவி இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை பாவிச்சு நீங்க இதுல செய்யலாம்ன்ற அவர் அதுல உங்களுக்கு சொல்லி தருவார். இதை வந்து நீங்க இன்டர்நெட்ல போய் ரிசர்ச் பண்றாங்க கூட அங்க ஒரு 3-4 ஹவர்ஸ்க்குள்ள வந்து யூல் கெட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லெட்ஸ் சே இப்போ நான் ஆர்கிடெக்சர் வீரண்டு போய் நான் சொல்றேன். இப்போ ஆர்கிடெக்சர் வந்து செய்யறா வந்து நீங்க வந்து சில கோர்சஸ் செய்யணும், அதை விட சில போர்ட்ஃபோலியோஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப அதை வந்து நீங்க அங்க வந்து கேட்டீங்கன்னா அவ சொல்லணும், ஓகே நீங்க இந்த கோர்சஸ் செய்யுங்க, அதே நேரத்துல வந்து இப்படியான போர்ட்ஃபோலியோஸ் நீங்க இப்ப இந்த ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டு அந்த டைம்ல நீங்க இந்த போர்ட்ஃபோலியோஸ் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அப்ப அந்த டைம்ல யூ நாட் கோயிங் டு டிலே வித் அந்த போர்ட்ஃபோலியோ சப்மிஷன் கேன் பி கிரேட் 1ல இருந்து வர டிராயிங்ஸா இருக்கலாம் அல்லது கிரியேட்டிவ் திங்ஸா இருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்க இதா கொண்டு போய் அங்க சப்மிட் பண்ண வேண்டி வரும். அப்ப நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு டாக் டு ரீசன்ட்லி கிராஜுவேட்டட் ஒர்க்கிங் பீப்புளா அங்க நீங்க அதாவது வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் வந்து ஒரு ஓல்ட் பர்சன் சொல்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீசன்ட் யங்ஸ்டர்ஸ் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதோட வந்து அவை தே ஆர் அப் டு டேட் வித் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில என்ன தேவை, என்னதுக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு, அப்ப அவை வந்து ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அங்க எடுத்துக்கொண்டு போகலாம். இப்பொழுது நீங்க சொல்லியிருந்தீர்கள் மாணவர்களுக்கு ஒரு 4 பிரிவாக பயிற்சி பட்டறை நடைபெற இருக்கின்றது, பெற்றோர்களுக்கும் நடைபெற இருக்கின்றது. பெற்றோர்களை அங்கே கூப்பிடுவதற்கான காரணம் என்ன? மாணவர்கள் அவர்களுக்கான 9ஆம் தரம் அப்படின்னு வரும்பொழுது 9-12 அவர்களுக்கான ஒரு புரிந்துணர்வு இருக்க போனது. ஆனால் பெற்றோர்களையுமே நீங்கள் கூப்பிடுவதற்கான காரணம் என்ன?
பெற்றோர்கள் வந்து இப்ப நீங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் இந்த ஒரு ஸ்கூல்ல போய் அவ வந்து கதைச்சு கணக்க சோர்ட் அவுட் பண்ண வேண்டி வரும். அப்ப அவ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வருஷத்துல 2 times அல்ல 3 times நடக்கும். அப்ப அதுல சில கேள்விகளை வந்து வைக்க கேளாது அல்லது கேட்கறதுக்கு தமிழ்ல கேட்கக்கூடியதாம இருக்கா சில நேரத்துல. இங்க வந்தீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் இன் தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ்ல உங்களுக்கு விருப்பான லாங்குவேஜ்ல கேட்கலாம். அதே நேரத்துல வந்து பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க செப்பரேட்டா செய்யறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பேரண்ட்ஸுக்கு முன்னால சில ஸ்டூடெண்ட்ஸ் தே டோன்ட் ஓபன் தேர் மவுத், உண்மையான கொஸ்டின்ஸை வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப அதுக்காக வந்து பேரண்ட்ஸை வந்து புறம்பான் ஸ்டூடெண்ட்ஸை புறம்பா. அப்புறம் அட் த எண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஃபைனல் செஷன் ஒன்று நடக்கும். அது ஃபுல் சமரியா என்னென்ன இதெல்லாம் வேறு. ஆனா the main intention is that students to mingle with those recently graduated working successful students from our own community. அந்த community successful போய் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ரீசன்ட் கிராஜுவேட்ஸோட grade 9 to grade 12 ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ண போகணும். அப்ப அவைக்கு வந்து they will have a full understanding what course to study, எந்த கோர்ஸ் ஸ்டடி பண்ணா என்ன ஒர்க் எடுக்கலாம், மற்ற வந்து what they should study, what they shouldn't study, அந்த பல விதமான இதுல வந்து அவ அறிஞ்சு கொள்ள வேணும். அப்ப இதுல வந்து இது நாங்க ஒவ்வொரு வருஷம் நாங்க இது செய்யற நாங்கள் CMR have been helping us every year. Thank you very much for that. CMR-க்களால கன பேருக்கு ரீச் பண்ணி வாரவ என்னன்னா வந்து கன பேர் வந்து அப்புறம் முடிஞ்ச அப்பதான் அடிச்ச ஐயோ எங்களுக்கு தெரியாம போச்சு இதை நீட்டம் மிஸ் பண்ணிட்டோம். அப்ப நாங்க எவ்வளவுக்கு இதை வெளியால இதை ஸ்ப்ரெட் பண்றோமோ அவ்வளவுக்கு இல்லை. அப்ப நாங்க ஈவன் வாலண்டியர் ஆர்கனைசேஷன் நாங்க வாலண்டியர் செய்தாலும் we are spending lots of time இதுல வந்து how to reach out to the people. என்ன வந்து வெரி குட். இப்ப நீங்க வந்து இந்த 4 hours நீங்க செய்யற வேலையை வந்து you're going to spend lots of hours front of computer or counseling other than it said you will be losing lots of time for the same aspect. Sometimes you may not even get it. ஆமா. டிசம்பர் 6ஆம் தேதி எங்கே நடைபெற இருக்கின்றது? எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை? எவ்வளவு மாணவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டுமா? இவ்வளவு மாணவர்களுக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதா அப்படின்ற ஏதாவது தகவல் இருக்கின்றதா? இது வந்து இப்ப ஜோக் ரீஜன் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டோட சேர்ந்துதான் நாங்க இதை செய்யறோம். இது வந்து நாங்க இதை முதலே வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்ற அந்த ரீசன் வந்து நாங்க அங்க வந்து ஃப்ரீ லஞ்சும் கொடுக்குறோம். அப்ப நாங்க முதலே ஆர்கனைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இவ்வளவு குவான்டிட்டி வேறதுன்னு தெரிஞ்சா அதே நேரத்துல வந்து நாங்க வந்து சில நேரத்துல வந்து கூட வந்து நம்ம எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் டக்குன்னு சேர்ஸ் அதை போட்டுக்கிட்டு அரேஞ்ச் பண்ற கஷ்டமா இருக்கு. மற்றது எங்களுக்கு முதுக்கூட்டியே தெரிஞ்ச ஓல் கம்ப்ளீட்லி வாலண்டியர் ஆர்கனைசேஷனால செய்யறோம். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து ஸ்டார்ட் பண்ணது சரியா 9:30 and registration starts at 9 o'clock. Saturday December 6th இந்த வார சனிக்கிழமை மில்லிகன் மில் ஹை ஸ்கூல் இது வந்து 7522 கேண்டி ரோட் மார்க்கம் ஒன்டாரியோல இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் சவுத் ஆஃப் ஹைவே 7 நார்த் ஆஃப் ஸ்டீல்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் மில்லிகன் ஹை ஸ்கூல். அதுல வந்து நீங்க முற்கூட்டிய 9க்கு முதல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசனங்கள் ஷியூரா கிடைக்கும். அதே நேரத்துல வந்து நிக்க தேவையில்லை. நீங்க உங்களுக்கு சீட்ஸ் ஈஸியா நாங்க கொடுத்துருவோம் எல்லாரும் இருக்கிறது. சார் நன்றி யசோ சோமலிங்கம். இவ்வளவு நேரமும் ஒரு உண்மையிலுமே எங்களுடைய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கலந்துரையாடல் ஒரு தகவலை தந்திருந்தீர்கள். நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. நேர்கள் உங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை டிசம்பர் 6ஆம் தேதி 9:30 2 மணி வரை இந்த பயிற்சி பட்டறை நடைபெற இருக்கின்றது. மில்லிகன் மில்ஸ் ஹை ஸ்கூலில் நடைபெற இருக்கின்றது. இலக்கம் 7522 கெனடி ரோட் மார்க்கம் ஒன்டாரியோவில் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் அங்கே 9 மணிக்கு சென்றால் அவர்களுக்கும் வசதியாக இருக்கும், உங்களுக்கும் வசதியாக இருக்கும். முன்கூட்டிய பதிவு செய்யறதுக்கு மயூரன் 647-920-0106, டாக்டர் மணிவண்ணன் 647-949-5205, சுகன்யா சின்னத்தம்பி suganya.sinnathambi@yrdsp.ca. இந்த இதுக்குள்ளால நீங்க முன்கூட்டியே செய்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும்.
நன்றி சிஎம்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, சிஎம்ஆர் அவர்களுடைய ஒத்துழைப்பும் வருஷம் உங்களுக்கு இதை தந்து இதோட நான் கனவேருக்கு ரீச் பண்ணக்கூடிய இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சுதர்ஷினி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.